தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்ற உடனே அவருடைய வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல நிச்சயமா தெரிவிக்கலாம். அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நிறைவேற்றி வந்து கொண்டு இருக்கிறாருங்க. அதாவது அவர் சொல்லிய வாக்குறுதிப்படி செயலில் நிறைய விஷயங்களை காத்து கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம். அந்த வகையில புதிய அரசின் உத்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஆகவே இந்த உத்தரவை நாம தெரிவிக்கலாம். ஏழை எளிய பெண்களுக்கு இது மிகுந்த உதவியாக கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த வாக்குறுதிகள் எப்ப என்று வெயிட் பண்ணி நிறைய பெண்மணிகள் காத்து இருந்ததாகவே நாம பார்க்கலாங்க. பெண்கள் நினைத்த ஒரு விஷயமாகவே இந்த விஷயம் கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி வந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் களத்துல நிறைய வாக்குறுதிகளை சொல்லி இருந்தாருங்க. அந்த வாக்குறுதியில ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு அதாவது திருமணத்திற்கு தேவையான உதவி திட்டத்தை ஒரு விஷயமாக சொல்லி இருந்தாருங்க. அதாவது 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு புடவை திட்டம், இந்த 2 விஷயத்தை அவர்கள் சொல்லி இருந்தாங்க. தாவேக அரசு திருமண உதவி திட்டமாகவே இந்த திட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளது அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளியாகி வந்திருக்கு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தற்போது வைரலாகி வந்து கொண்டே இருக்கு அப்படின்றத நம்ம நிச்சயமா இந்த இடத்துல சொல்லலாங்க. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஏழை மகளிருக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு புடவை வழங்கும் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த தீவிரமாக ஆலோசனைகளை செய்து வருவதாகவே தகவல் வெளியாகி இருக்குங்க. பெண்களுக்கு நிறைய சலுகைகள், இந்த அரசு ரீதியாக நிறைய நன்மைகள், நிறைய மகிழ்ச்சியான விஷயம் நடந்து கொண்டே இருக்கு அப்படிங்கறத நாம நிச்சயமா இந்த இடத்துல தெரிவிக்கலாம். அதாவது பெண்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய உரிமை தொகை 2500 கூடிய சீக்கிரம் விரைவில் உயர்த்தப்படும் அப்படின்ற தகவலும் தற்போது வெளிவந்திருக்கு. இதுவரை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை அவர்களுடைய வங்கி கணக்கில் பெற்றுக்கொண்டு வராங்க. இந்த விஷயமும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகவே பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதாவது எதிராக செயல்பட்டு வந்த மதுபான கடைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இதனால நிறைய பெண்களுடைய குடும்பம் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு நிம்மதியான நிலையை அடைந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். முதல்வர் அவர்கள் இந்த பதவி ஏற்ற உடனே பெண்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நாம நிச்சயமா சொல்லலாங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்யப்படலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவேக தேர்தல் அறிக்கையில முக்கியமான வாக்குறுதியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் உள்ள குடும்பங்களை சேர்ந்த மன பெண்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இருந்தது. தற்போது தாவேக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முன் தயாரிப்பு பணிகள் துரிதப்பட்டு வருகின்றன அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்கு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்கலாம். அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கும் தகவல் படி வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகு இந்த திட்டம் குறித்த முழுமையான திட்டமிடல் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மாநிலத்தின் தற்போதைய நிதி நிலைமையை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வகையில வெள்ளை அறிக்கை வெளியிட தாவேக அரசு திட்டமிட்டு இருக்கிறது. அதன் பின்னர் நிதி நிலைமைக்கு ஏற்ப திட்டங்களை செயல்படுத்த முடிவு செய்யவிருப்பதாகவும் ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. இதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்த முடிவாக நிறைய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாகவே சொல்லலாம். பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனால் தற்போதைய பொருளாதார சூழலை புரிந்து கொண்டு சில மாற்றங்களுடன் அதை அமல்படுத்த திட்டமிட்டு இருக்கின்றனர் என்று அரசு அதிகாரி ஒருவர் இந்த தகவலை தெரிவித்து இருக்கிறார். என்னென்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில வட்டாரங்கள் கூறக்கூடிய தகவல் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கத்தின் அளவு 8 கிராமாகவோ இருக்கலாம் அல்லது சற்று குறைவாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமில்லாமல் பட்டு புடவைக்கு பதிலாக தரமான புடவை வழங்குவது குறித்தும் பரிசீலனை செய்யப்படலாங்க.
வருமானம் வரம்பு பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்குள் இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த உதவி என்ற நிபந்தனை தொடரலாம். ஸோ இந்த நிபந்தனை மீண்டும் தொடரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லது வருமான வரம்பு அதிகரிக்கப்படலாங்க. திட்டத்தை செயல்படுத்த தனி இணையதளம் அல்லது மாவட்ட அளவில் முகாம்கள் நடத்தி விண்ணப்பங்கள் பெறப்படலாம். இந்த திட்டத்தை வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்க தாவேக அரசு தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். நிதி அமைச்சர் மரிய வில்சன் விரைவில் தாக்கல் செய்யவிருக்கும் முதல் பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பு இடம்பெற வாய்ப்பு உள்ளதாகவே ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. இந்த திட்டமானது நடைமுறைக்கு வந்தா கண்டிப்பா ஏழை மகளிருக்கு பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். திருமண செலவுகள் அதிகரித்துள்ள சூழலில் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு இந்த திட்டம் பெரும் நிம்மதியை தரும் அப்படின்னு பலர் வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராமப்புற பெண்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். தாவேக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எங்கள் மகள்கள் அனைவரும் பொன்னகையுடன் மணமுடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தாருங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா நிதி சுமையை கருத்தில் கொண்டு திட்டத்தை படிப்படியாக செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது. முதல் கட்டமாக சில மாவட்டங்களில் செயல்படுத்தி பின்னர் முழு மாநிலத்திற்கும் விரிவுபடுத்தலாம் என்று கூறப்படுகிறது. இந்த திட்டத்திற்கான மொத்த செலவு ஆண்டுக்கு சுமார் பார்த்தீங்கன்னா 800 கோடி முதல் 1200 கோடி வரை இருக்கலாம் என்று முதற்கட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றனர். அரசு இதற்கான நிதி ஒதுக்கீட்டை பட்ஜெட்டில் தெளிவுபடுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளை அறிக்கை வெளியான பிறகு திட்டத்தின் இறுதி வடிவம், தகுதி நிபந்தனைகள் மற்றும் செயல்படுத்தும் முறை குறித்து அறிவிப்புகள் வெளியாகும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த திட்டம் விரைவில் நமக்கு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பெண்களுக்கு அடுத்தடுத்து ஒரு ஜாக்பாட்டான மகிழ்ச்சியான விஷயம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசியலாக இந்த அரசியல் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்ற உடனே தொடர்ந்து நிறைய நலத்திட்டங்களை செய்து கொண்டு வருகிறார். இந்த நலத்திட்டங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏற்ற நலத்திட்டமாக இருந்து கொண்டு வருகிறது. ஸோ மக்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக அனைத்து திட்டங்களும் இருப்பதாகவே நாம இந்த இடத்துல கண்டிப்பா தெரிவிக்கலாம். ஸோ பெண்களுக்கு அடுத்த ஜாக்பாட்டான விஷயம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா வெயிட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். இந்த திட்டமானது அதாவது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த திட்டத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே நாம் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.